நம்ம நிறைய பேர் கரெக்ட்னு நினைச்சிட்டு இருக்க டாப் 7 ஹேர் கேர் மித்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் ஹேர் ஆயில், ஷாம்பூ, சீரம் இதெல்லாம் போட்டா நிஜமாவே முடி வளருமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஹலோ கார்ஜியஸ், நான் உங்க ஜெனிஷா அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மித் வந்து ப்ளோ ட்ரை பண்ணுறது நம்ம ஹேருக்கு சேஃப் இல்லை அப்படின்ற ஒரு மித் தான். இது நம்ம சின்ன வயசுலேருந்தே கேட்டிருப்போம். நம்ம ஹேர் ட்ரையரில் வந்து பண்ணுறதை விட ஃபேன் காற்றுல நம்ம ஹேர் ட்ரை பண்ணுறதும் ஓகே, அண்ட் சன்லைட்டில் வந்து ஹேர் ட்ரை பண்ணுறதும் ஓகே அப்படின்றது தட்ஸ் ஃபைன். ஆனால் அது நிறைய டைம் எடுக்கும்ல. நமக்கு லாங் ஹேர்லாம் இருந்துச்சுன்னா அது ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அண்ட் அந்த டைமில் நம்ம யோசிப்போம் ஹேர் ட்ரையர் போட்டால் நம்ம ஹேருக்கு வந்து டேமேஜ் வந்துடுமோ அப்படின்றது. ஹேர் ட்ரையர் போட்டால் எப்போ நம்ம ஹேருக்கு டேமேஜ் ஆகும்னா, நீங்கள் ஹீட் செட்டிங் அதில் யூஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் டேமேஜ் ஆகும். நீங்கள் கோல்ட் செட்டிங்கில் வச்சு உங்களோட ஹேர் ட்ரை பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கோல்ட் செட்டிங்கில் மட்டும் பண்ணுங்கள். ஹீட் செட்டிங் எதுக்குன்னா நம்மளோட ஹேரை ஸ்டைல் பண்ணுறதுக்கு. இப்போ நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வேணும், கொஞ்சம் ப்ளோ ட்ரை எஃபெக்ட் வேணும்னா நீங்கள் ஹீட் செட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஹீட் ப்ரொடெக்டன்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் கோல்ட் செட்டிங்கில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஹேரை ஈஸியாக ட்ரை பண்ணிடும், ஃபாஸ்ட்டாக நமக்கு வேல்யூ மிச்சமாகிடும். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் தாராளமாக வந்து ஹேர் ட்ரையர் இந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மித் வந்து ஷாம்பூஸ் பற்றி தான். ஷாம்பூ யூஸ் பண்ணுறது வந்து அது கெட்டது அண்ட் ஷிகக்கா வந்து பெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம். ஷாம்பூவில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு. ஷாம்பூட மெயின் பர்பஸ் வந்து உங்களோட ஹேரை கிளென்ஸ் பண்ணுறது தான். கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் பண்ணிவிடும். இது நீங்கள் ஷிகக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஓகே, அதுவும் ஒரு கிளென்சிங் ஏஜென்ட் மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஷிகக்காய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒன்று மட்டும் கண்டிப்பாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். கம்ப்ளீட்டாக அதை வாஷ் பண்ணிடணும். கொஞ்சம் கூட ரெசிடியூ இல்லாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிடணும். அப்படி நீங்கள் பண்ணலன்னா அது கண்டிப்பாக உங்களோட டேண்ட்ரஃப்க்கு ஒரு பெரிய ரீசனாக இருக்கும். டேண்ட்ரஃப் வரும் ஷிகக்காய் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வாஷ் பண்ணலன்னா. அண்ட் ஷாம்பூவில் வந்து இந்த பிரச்சனை இருக்காது. நம்ம லைட்டாக வாஷ் பண்ணாலும் ஷாம்பூ போயிடும். ஸோ ஷாம்பூ வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். அந்த பர்பஸ்க்காக நம்ம ஷாம்பூவை ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் ஷிகக்காய் கூட யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஓகேனா, பட் கம்ப்ளீட்டாக ரின்ஸ் பண்ணுற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் ஷாம்பூ வாங்கும்போது சல்ஃபேட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ஃப்ரிஸ் கொடுக்காது அண்ட் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கிற மாதிரியும் இருக்காது. அண்ட் உங்களோட கிளென்சிங் பர்பஸையும் கம்ப்ளீட் பண்ணிடும். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது, மார்க்கெட்டில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஷாம்பூஸ் இருக்குது. லைக் ஹேர் க்ரோத்துக்கு ஷாம்பூ, அது எப்படி தெரியல, ஷாம்பூ போட்டால் நம்ம ஹேர் வளரும்ன்றது இதெல்லாமே வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு மித் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷாம்பூ வந்து ஒரு கிளென்சிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான். அண்ட் ஷாம்பூ இன்னும் என்னெல்லாம் பண்ணுன்னா நம்ம ஹேரை நல்லா சாஃப்டாக பவுன்ஸியாக வச்சுக்கும். லைக் ஹைலரானிக்லாம் உங்களோட ஷாம்பூவில் இருக்குன்னா அது உங்களோட ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக வச்சுக்கும். ஒன்ஸ் அப்பான் அ டைம் என்னோட ஹேர்லாம் ரொம்ப ஃப்ரிஸியாக ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதை வந்து நான் கரெக்டான ஷாம்பூ யூஸ் பண்ணாததுனால தான். மற்றபடி ஷாம்பூ வந்து ஹேர் க்ரோத் கொடுக்கும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஹேர் நல்லா சாஃப்டாக வச்சுக்க அது யூஸ் ஆகும். அண்ட் ஹேர் வந்து ஹேரில் இருக்க டர்ட் அண்ட் ஆயில் எல்லாமே அது க்ளீன் பண்ணி கொடுக்கும். இதுதான் ஷாம்பூவோட வேலை. ஹேர் க்ரோத்காக ஆனியன் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்க ஷாம்பூ, ஆப்பிள் சைடர் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்க ஷாம்பூன்னு நீங்கள் வாங்கணும்னு கிடையாது. அதுக்கு பதிலாக நல்ல ஒரு சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூ அண்ட் ஹைலரானிக் ஆசிட் இருக்க மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா அது கொஞ்சம் கெமிக்கல் ஃப்ரீயாகவும் இருக்கும். உங்களோட ஹேரை நல்லா பவுன்ஸியாக சாஃப்டாகவும் வச்சுக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, எல்லா தடவை ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக கண்டிஷனர் போடணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு மித் தான். அண்ட் இப்படி நம்ம பண்ணோம்னா நம்மளோட ஹேர் இன்னும் ஃபர்தராக ரஃப் தான் ஆகும். அண்ட் இதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒரு 1 to 2 months இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எவ்ரி டைம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் அண்ட் கொஞ்சம் அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு, நம்ம நார்மலாக டவல் ட்ரைலாம் பண்ணணும்னு இல்லை, ஜஸ்ட் நம்ம ஹேண்ட் வச்சே ஸ்க்வீஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஒரு 5 minutes அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கும். அண்ட் இது கொஞ்சம் கண்டினியூஸாக பண்ணால் நம்மளோட ஹேர் வந்து பிரேக் ஆகாது, அவ்வளோ சீக்கிரம் பிரேக் ஆகாது, நல்லா சாஃப்டாகவும் மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, ஆயில் வச்சா முடி வளரும் அப்படின்ற ஒரு மித் தான். அண்ட் இது நம்ம கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அண்ட் எனக்குமே ஆயில் வச்சு நல்லா
நல்ல முடி வளர்ந்துருக்கு. அண்ட் நம்ம இதை கரெக்டாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் இது கரெக்டாக ஒர்க் ஆகும். நம்ம சும்மா ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் டைப் பண்ணிட்டு போகிறதுனால கண்டிப்பாக முடி வளராது. அண்ட் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் இப்போ தலைக்கு குளிக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் அதில் கொஞ்சம் ஹர்ப்ஸ் போட்டு ஆர் கொஞ்சம் அதில் ஏதாவது இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ணி அப்போ நீங்கள் ஆயில் வச்சு நல்லா மசாஜ் கொடுத்து அதுக்கப்புறம் வாஷ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அது ஹேர் க்ரோத் கொடுக்கும். அண்ட் நீங்கள் டிஐஒய்யாக கூட பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஹைபிஸ்கஸ் அப்படி கறி லீவ்ஸ் ஏதாவது போட்டு கூட நம்ம ஹேரில் மசாஜ் பண்ணணும். மெயினாக மசாஜ் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை அதை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ மெயின்லி மசாஜ் பண்ணணும். ஆயில் வந்து ஒரு லூப்ரிகன்ட் மாதிரி தான் இருக்கும் மசாஜ்க்கு. நம்மளோட மசாஜ் பண்ணும்போது ஹேர் பிரேக்கேஜ் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது தான் ஆயிலோட வேலை. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஆயில் மட்டும் போட்டுட்டு முடி வளரும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நல்லா கொஞ்சம் ஹேர் ஆயில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மசாஜ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ளிட் அண்ட்ஸ் க்யூர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மெத்தட் தான். கண்டிப்பாக ஸ்ப்ளிட் அண்ட்ஸ் க்யூர் பண்ணவே முடியாது. நம்ம என்ன ஹேர் ஆயில் போட்டாலும் சரி, என்ன க்ரீம் போட்டாலும் சரி, ஸ்ப்ளிட் அண்ட்ஸ்ன்றது ஒரு க்யூர் ஆகாத விஷயம் தான். The only way to get rid of split ends வந்து அதோட ப்ரீ கேர் தான். நம்ம வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதை பார்த்துக்கணும். அந்த எண்டில் மட்டும் நல்லா ஆயில் வச்சு அண்ட் நம்மளோட லீவின் கண்டிஷனர்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். எண்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். அப்போ வந்து நம்ம ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணலாம், வராமல் பார்த்துக்கலாம். அண்ட் வந்துருச்சு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்துருச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை கட் தான் பண்ணணும். அது கட் பண்ணி புது ஹேர் வளரும் போது அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் மோஸ்ட்டாக ஸ்ப்ளிட் எண்ட்ஸோட வச்சுக்காதீங்க ஹேரை. அது நம்மளோட ஹேர் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக காமிக்காது. ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க. ஒரு உங்களுக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து லீவ்-இன் கண்டிஷனர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். லாரியலோட நைட் க்ரீம் ஒன்று இருக்குது. அண்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் நல்லா சாஃப்டாக இருக்கும். எண்ட்லாம் டேமேஜ் ஆகாமல் அது பார்த்துக்கும். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற மித் வந்து நல்லா டைட்டாக பின்னல் போட்டுட்டு மடிச்சு போட்டிருந்தா ஹேர் ஃபால் ஆகாது அப்படின்ற ஒரு மித் தான். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம நல்லா கொஞ்சம் லூஸ் ஹேர் ஸ்டைல் போட்டால் தான் நம்மள ஹேர் தின்னிங்லேருந்து ப்ரிவெண்ட் ஆகும். நல்லா டைட்டாக இங்கே போனிடெயில் போட்டால் இங்கெல்லாம் நமக்கு ஹேர் லாஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அண்ட் நீங்கள் வந்து சில்க் ஸ்க்ரன்ச்சீஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம நார்மலாக ரெகுலர் ரப்பர் பேண்ட் விட சில்க் ஸ்க்ரன்ச்சீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது நம்ம ஹேருக்கு நல்லது. அண்ட் நைட்டு தூங்கும்போது கூட நீங்கள் கண்டிப்பாக சில்க் ஸ்க்ரன்ச்சீஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பின்னல் போடுறீங்கன்னா கூட கொஞ்சம் லைட்டாக லூஸாக பின்னல் போட்டுட்டு தூங்குங்க. நைட்டு தூங்கும்போது ஹெவியான டைட்டான ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் போட வேணாம். லைட்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஒரு சில்க் ஸ்க்ரன்ச்சி வச்சு போனிடெயில் போட்டாலே கரெக்டாக இருக்கும். So that's it for today. And இன்னைக்கு நான் சொன்ன ஹேர் கேர் மித்ஸ் அண்ட் ஹேர் கேர் டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் நிறைய இந்த மாதிரி ஹேர் கேர் வீடியோஸ், ஸ்கின் கேர் வீடியோஸ், மேக்கப் வீடியோஸ் அண்ட் ஸ்டைலிங் ரிலேட்டட் க்ரூமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thank you for watching. Bye bye.